இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் எலிசா தீர்க்கதரிசியை குறித்து தொடர்ச்சியாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சமாரியா என்று நீங்கள் பார்க்கும் பொழுது பிளவுபட்ட இஸ்ரவேல் தேசத்தில் அது இஸ்ரவேலை குறிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேம் என்று நீங்கள் வாசிக்கும் பொழுது யூதாவை குறிக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சமாரியாவை சீரியாவின் ராஜா பெனாதாத் முற்றுகை போட்டது நிமித்தம் ஒரு கொடிய பஞ்சம் அங்கு நிலவுகிறதை பார்க்கிறோம். அந்த பஞ்சத்தில் சொந்த பிள்ளையையே ஆக்கி தின்ற கொடூரமான ஒரு நிகழ்ச்சி. அதை கேள்விப்பட்ட ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து தீர்க்கதரிசியின் மீது கோபமுற்றவராய் மனிதர்களை அனுப்புகிறார், தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். அதை அறிந்த தீர்க்கதரிசி இப்பொழுது வந்த மனிதர்களிடம் பேசுகிறார். அப்போதான் சொல்றாரு, இந்த பஞ்சத்திற்காக இந்த மனிதன் என் தலையை வாங்க வேண்டும் என்று அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். பஞ்சத்தின் கொடூரம். ஒரு கழுதையின் தலை எத்தனை வெள்ளி காசு, புறாவுக்கு போடப்படுகிற கார்படி உணவு வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டது என்று சொல்லி அவ்வளவு உச்சம், பஞ்சத்தின் உச்சம், கொடூரம். ஆனால் இங்கே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று விலை ஏற்றமானது டபார் என்று குறைந்து மிக மலிவாக கிடைக்கும் என்பதை அறிவிக்கிறார். ஒரு மரக்கால் என்றால் 8 படி, அவ்வளவு கோதுமை 1 சேக்கலுக்கு தான் கிடைக்கும், அவ்வளவு விலை குறைவாகிவிடும் என்று சொல்லி அவர் அறிவிக்கிறார். அதை கேட்ட உடனே அந்த ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற ஒரு பிரதானி இருக்கிறான். அவன் சொன்னானா, எப்படிப்பா வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி நினைக்கிறார். இப்போ நம்ம நாட்டில் ஜிஎஸ்டி விலை உயர்வு இவ்வளவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். திடீரென்று யாராகிலும் வந்து உங்களிடத்தில் கேஸ் சிலிண்டரோட விலை 200 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேர்? எப்படிங்க இது நடக்கும்? வானமே மாறினாலும் பூமியே தலைகீழாக மாறினாலும் கேஸ் சிலிண்டர் 200 ரூபாய்க்கு கிடைக்குமா என்று கேட்பதை போல அந்த மனிதர் சொல்லுகிறார், வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இந்த அற்புதம் நடக்குமா என்ற உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நடக்கும்பா, உன் கண்களினால் பார்ப்பாய், ஆனா நீ சாப்பிட மாட்ட என்று சொல்லிவிட்டார். பிறகு என்ன நடந்தது? அந்த குஷ்டரோகிகளாகிய ஒரு 4 பேர் பட்டணத்தை விட்டு வெளியிலே இருக்கக்கூடியவர்கள். பட்டணத்திற்குள் இவர்கள் சேர்க்கப்பட மாட்டார்கள். அவர்கள் ஒரு இடத்திலே ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். உள்ளுக்குள்ளேயே குடும்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கே பஞ்சம். ஒதுக்கப்பட்ட இவர்களுக்கு எங்கே இருந்து ஆகாரம் கிடைக்கும்? அவர்களுக்கு ஆகாரம் இல்லை. இப்போ அவங்க ஒரு நாள் பேசிக்கொள்கிறார்கள். 4 பேர் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? வெளியே இருந்தாலும் பட்டினியினால் சாக போகிறோம், உள்ளே போனாலும் எல்லாரும் பஞ்சத்திலே செத்து கொண்டிருக்கிறார்கள், நாம் சாகத்தான் போகிறோம். ஸோ உள்ளே போவதனாலும் பிரயோஜனம் இல்லை, வெளியே இருப்பதினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று செய்வோம், சீரியரின் இராணுவத்திற்குள் போவோம். ஏனென்றால் சீரியரின் இராணுவம் தான் முற்றுகை போட்டிருக்கிறது. முற்றுகை போட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான சகலமும் அவர்களிடத்தில் இருக்கும். ஆகவே இவங்க யோசிக்கிறாங்க, அவங்களுடைய கூடாரங்கள் தான் இப்பொழுது சகல வசதிகளோடும் பொருட்களோடும் இருக்கிறது. நாம் ஏதாயிலும் சாப்பிடுவதற்கு எடுக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய பாளையத்திற்குத்தான் போய் எங்காயில் எடுக்க வேண்டும். நாம் போவோம், சீரியர் நம்மை பிடித்து விட்டு நம்மை கொன்று போட்டால் அங்கேயே சாவோம். ஒருவேளை உயிரோடே விட்டால் ஏதாயிலும் சாப்பிட்டு விட்டு பிழைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த 4 பேரும் சீரியரின் இராணுவ முற்றுகையிட்டு இருக்கிற அந்த பாளையத்திற்கு வருகிறார்கள். அங்கு வந்தால் ஒரு அற்புதத்தை பார்க்கிறார்கள். எல்லா கூடாரங்களும் அப்படியே கிடக்கிறது. அவர்கள் கொண்டு வந்த இராணுவ குதிரைகள் எல்லாம் அங்கே கட்டப்பட்டு அப்படியே இருக்கிறது. கூடாரங்களில் ஒரு ஆள் கூட இல்லை, இராணுவ வீரன் ஒருவர் கூட இல்லை. என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருந்தார். ரதங்களின் இறைச்சலை கேட்க பண்ணினார். பாருங்க, என்ன ஒரு அற்புதம்! ரதம் வரல, யாரும் போருக்கு ரெடி ஆகல, ஆனா யுத்த குதிரையினுடைய இறைச்சலை தேவன் கேட்க பண்ணினார்.
பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவங்க நினைச்சிட்டாங்களாம், உள்ளுக்குள் அடைபட்டு கிடக்கிறதான இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ராஜா வெளியிலிருந்து எகிப்தியருக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லி அவர்கள் நம் மீது யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்று சொல்லி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எல்லாரும் கூடாரங்களை விட்டு ஓடி போய் விட்டார்கள். தேவனுடைய மகத்தான செயல் இது. இப்போ இந்த 4 பேர் பார்க்குறாங்க, ஒருத்தரையும் காண. ஆனால் இவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. கூடாரங்கள் காலியா இருக்கிறது மாத்திரம் தெரியும். ஆகவே இந்த 4 பேர் போறாங்க, ஒரு கூடாரத்திற்குள் போகிறார்கள். அங்கே இருக்கிற வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள் எல்லாம் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்கிறார்கள். சாப்பிட்றத சாப்பிட்றாங்க. பிறகு அடுத்த கூடாரத்திற்குள் போகிறார்கள். அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணை எல்லாம் எடுத்து தங்களுக்கென்று புதைத்து ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். பிறகு 4 பேர் பேசுறாங்க, நம்ம இப்படி சந்தோஷமா கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறோமே, இது நல்லதல்ல. நான் மாத்திரம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது. இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் உள்ளே போய் இதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உள்ளே ஓடுகிறார்கள். பாருங்க, 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். காலையில் எந்திரிச்சு சொல்லலான்னு இருந்தா கூட குற்றம் நம்ம மேல சுமரும். இப்பொழுதே போய் ராஜாவுக்கு அறிவிப்போம் என்று உள்ளே போகிறார்கள். ராஜா அங்க இருக்கிற அரண்மனை வாசலுக்கு போய் அரண்மனையில ராஜ சமூகத்தில் இருக்கிற ஜனங்களிடத்துல விஷயத்த சொன்ன உடனே இது ராஜாவிற்கு போகிறது. உடனே ராஜா என்ன செய்கிறார், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த குஷ்டரோகிகள் நற்செய்தி, ஒருவேளை காலமெல்லாம் எங்களை ஒதுக்கி வச்சிங்கல்ல, உங்களுக்கே நாங்கள் நல்லது சொல்லணும், உங்களுக்கே நாங்கள் நல்லது செய்யணும், செத்த சாவுங்க, எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு என்று சொல்லி அவர்கள் நிம்மதியாக இருக்கவில்லை. அந்த வார்த்தைகளை மறுபடியும் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். விடியற்காலம் மட்டும் கூட நாம் அமைதலாக இருக்கக்கூடாது. உடனே இந்த நற்செய்தி, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நற்செய்தி அறிவிக்கின்ற நாளில் நற்செய்தி அறிவிக்காதிருப்பது தவறு, அது நியாயம் அல்ல என்று சொல்லி அவர்கள் ஓடுகிறார்கள். ராஜாவின் அரண்மனையாருக்கு அறிவித்த உடனே அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்துக்கு, இப்ப ராஜாவுக்கு, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு என்ன வந்துருச்சுன்னா, நாம் எல்லாரும் பஞ்சத்தில் பட்டினியா இருக்கிறோம் என்று சீரிய ராஜாவுக்கும் இராணுவத்திற்கும் தெரியும். ஒருவேளை ஒருவரும் இல்லாதது போல அவர்கள் வெளியே போய் பதுங்கி இருக்கக்கூடும். நாம் அவர்கள் ஒருவரும் இல்லை என்று பட்டணத்தை விட்டு வெளியே வருகிற பட்சத்தில் நம்மை எளிதாய் பிடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இல்லை இல்லை என்று ஊழியக்காரர்கள் போய் பார்த்து விட்டு வரலாம் என்று கேட்கும் பொழுது சில ஊழியர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் போய் பார்க்கிறார்கள். பாருங்கள், அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதி உத்தரமாக, மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீதி. பஞ்சத்தினால குதிரை கூட செத்து போயிடுச்சுங்க. மீத இருக்கிற குதிரைகள்ல சிலவற்றை கொடுங்கள், நாங்கள் போய் சீரியரின் பாளையத்தை பார்க்கிறோம். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா அனுப்பி வைக்கிறார். இவர்கள் போகிறார்கள். போய் அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து வழியெல்லாம் அவங்க ஓடி போகும்போது பொருட்களை சிதறவிட்டு போன காரியத்தை வந்து ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள். இப்ப பாருங்க, இவங்க போய் சீரியருடைய இராணுவத்தை இஸ்ரவேல் ஜனம் கொள்ளையிட்டு, இப்ப என்ன நடக்குது, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி விலை மலிவாக ஆரம்பித்து விட்டது. மலிவாக இப்போ 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டாயிற்று. ராஜா சொல்றாரு, பாளையத்தின் வாசல்ல ஜனங்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க, கூடாரங்கள்ல இருக்கிற எல்லாவற்றையும். அப்போ ராஜா தனக்கு கையிலாக கொடுத்து, இந்த அற்புதம் நடக்குமா என்று எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் சந்தேகத்தோடு வார்த்தை எழுப்பின அந்த மனிதனை, நீ இந்த இடத்தில் முன்னணியில் நில், நாங்கள் உள்ளே போய்விட்டு வருகிறோம். ஆனா பாருங்க, ஜனங்கள் இந்த நற்செய்திய கேள்விப்பட்டு உள்ள போய் கொள்ளை அடிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்ற அவசரத்துல இவங்க வெளியில வரும்போது கூட்டம் அதிகமா இருந்ததினால் இந்த கைலாகு கொடுக்கிற மனுஷனாய் சந்தேக வார்த்தையை பிறப்பித்த இவன் அந்த இடத்திலேயே மிதிப்பட்டு மறித்து போனான்.
ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் கேட்கிறவன் எவனும் சந்தேகம் இல்லாமல். கர்த்தருடைய அற்புதங்களை சந்தேகிப்பதற்கு நாம் யார்? அவர் அற்புதங்களின் தேவன். அற்புதங்களை செய்வதற்கு எண்ணற்ற வழிகள் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிக்காமல் இருந்தால் அது நியாயமல்ல. உடனே நற்செய்தியை குறித்து கேள்விப்படாதவர்களுக்கு அறிவிக்க தேவன் உதவி செய்வாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. குஷ்டரோகிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்திற்கு ஸ்தோத்திரம். நற்செய்தியை பின்னொரு நாளில் அறிவிக்கலாம் என்று தள்ளி போடாதபடி உடனே சமயம் கிடைக்கும் பொழுதே ஏற்ற சமயத்தில் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.